அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து பொதுமக்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல இருந்து மக்கள் வெளியேறுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட மறுக்கக்கூடிய நிலையில இது மிகவும் ஆபத்தான போக்கு எனவும், எனவே மக்கள் அங்கு இருக்க வேண்டாம், மக்கள் அங்கிருந்து வெளியேறுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ஈரான் தலைநகரான தெஹ்ரானில் பதற்றம் அதிகரித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அந்த உத்தரவுக்கு பிறகாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவு அந்த பகுதியிலிருந்து வெளியேறி வருகிறார்கள். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய வாகனத்தின் மூலியமாக குடும்பத்துடன் வெளியேறி வருகிறார்கள். தொடர்ந்து மக்கள் வெளியேறி வருவதன் காரணமாக ஈரானுடைய தலைநகரான தெஹ்ரான்ல பல இடங்கள்ல கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. முதலாக கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் பொழுதே அமெரிக்காவிற்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என அமெரிக்கா அதனை வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தூதரகத்தின் அருகே ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. அப்போதே அமெரிக்காவுடைய அதிபர் இதை எச்சரிக்கை விடுத்திருந்தார். முன்பே குறிப்பிட்டிருந்தோம், ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு அமெரிக்காவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனால் மத்திய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களாகட்டும், அமெரிக்காவுடைய தூதரகத்தின் மீது இந்த ஈரான் தாக்குதல் நடத்தும் பொழுது அமெரிக்காவுடைய தாக்குதலும் நிச்சயமாக ஈரானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் தான் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து மக்கள் வெளியேறுமாறு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கையை தெரிவித்திருக்கிறார். அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரான் மறுப்பது பெரும் ஆபத்தான போக்கு என குறிப்பிட்டு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒரு பதிவை தெரிவித்திருக்கிறார். அதாவது இஸ்ரேலும் இதைதான் குறிப்பிட்டிருந்தது. ஈரானுடைய அணுசக்தி திட்டம் என்பது ஆபத்தானது எனவும், இது இஸ்ரேலுக்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கே அச்சுறுத்தல் என்பதுதான் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு சொல்லப்பட்ட முக்கிய காரணம். தற்பொழுது அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட மறுப்பதன் காரணமாக ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறுமாறு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து பொதுமக்கள் அதிக அளவு வாகனத்தின் மூலியமாக வெளியேறி வருவதன் காரணமாக அந்த பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.